إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றார் பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு நபிமார்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்த போதனைகளையும் அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான். அந்த வரிசையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் லுக்மான் என்ற 31வது அத்தியாயத்திலே லுக்மான் என்ற ஒரு நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு செய்த பல்வேறு உபதேசங்கள், ஏறத்தாழ 10 உபதேசங்களை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்கள் ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு மூமினும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும் பின்பற்ற வேண்டிய உபதேசங்களாக, மார்க்க வழிகாட்டுதல்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு திருமறை குர்ஆனில் தொடராக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயத்திலே 12வது வசனத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அவற்றை குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா அனிஷ்குர் லில்லாஹ். நாம் லுக்மான் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஞானம் என்பது இன்றைக்கு நாம் எவற்றை எல்லாமோ மிகப்பெரிய அருட்கொடைகளாக நாம் நினைக்கின்றோம். செல்வ செழிப்போடு வாழ்வதை அருட்கொடை என்று நாம் நினைக்கின்றோம். உண்மையிலேயே அல்லாஹ் நமக்கு செய்த அருள் தான். அதே போன்று ஆரோக்கியத்தை அருள் என்று நாம் நினைக்கின்றோம். குழந்தை குட்டிகளை அருள் என்று நாம் நினைக்கின்றோம். ஒவ்வொரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை அல்லாஹ் செய்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே மிகச்சிறந்த அருட்கொடை எதுவென்று சொன்னால் கல்வியும் ஞானமும் தான். ஒருவன் மார்க்க கல்வி பெற்றுவிட்டால் அவன் இந்த உலகத்திலும் தன்னை தற்காத்துக் கொள்ளலாம், மறுமையிலும் தன்னை தற்காத்துக் கொள்ளலாம். மார்க்க கல்வி இல்லாமல் ஒருவன் இந்த உலகத்திலே எத்தனை லட்சம் கோடிகளுக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடைகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அதை வைத்து மறுமையிலே அவனுக்கு எந்த ஒரு புண்ணியமும், எந்த ஒரு பாக்கியமும், எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போவதில்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தான். அரபி மொழியிலே கல்வி என்பதற்கு இல்ம் என்று சொல்வார்கள், ஞானம் என்பதற்கு ஹிக்மத் என்று சொல்வார்கள். இந்த இரண்டிற்கும் நுணுக்கமான வித்தியாசம் இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்வது, குர்ஆனை கற்றுக்கொள்வது, நபிமொழிகளை நாம் தெரிந்து கொள்வது கல்வி. கற்ற கல்வியை எந்த இடத்தில் யாருக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்பது பற்றிய அறிவுக்கு பெயர்தான் ஹிக்மத் என்று சொல்வார்கள், ஞானம் என்று சொல்வார்கள். அப்ப ஒருவன் கல்வி இல்லாமல் ஞானம் உடையவனாக இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், யூத்தில் ஹிக்மத் மய்யஷா, தான் நாடியோருக்கு அல்லாஹ் ஹிக்மாவை, ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். வமை யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய கைரன் கஸீரா, யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டதோ அவர்கள் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கினான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஞானத்தை விட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஞானத்திலே சிறந்து விளங்கினார்கள். நாம் பல்வேறு உரைகளை கேள்விப்பட்டிருப்போம். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு நபி மொழி, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே 2 சகோதரிகள், உடன்பிறந்த சகோதரிகள், அந்த 2 உடன்பிறந்த சகோதரிகளும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 2 பெண்களுக்கும் ஒவ்வொரு ஆண் குழந்தை, ஒரு பெண்ணுடைய மூத்த சகோதரியுடைய ஆண் குழந்தையை ஒரு ஓநாய் தூக்கி சென்று விடுகிறது. அப்பொழுது அந்த மூத்த சகோதரி கண்மணித்து பார்க்கிறார், அவருடைய குழந்தையை ஓநாய் தூக்கி சென்று விட்டது. அவள் புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்புகிறாள். இளைய சகோதரியுடைய குழந்தையைத்தான் ஓநாய் தூக்கி சென்று விட்டது, அது என்னுடைய குழந்தை என்று அவள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வழக்கை கொண்டு செல்கிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார். அல்லாஹ் அவர்களுக்கு பல்வேறு ஞானங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். மிகச்சிறந்த நீதிமானாக திகழ்ந்தார்கள். அவர்கள் வழக்கை விசாரிக்கிறார்கள். வழக்கை விசாரித்து விட்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், யாருடைய குழந்தையை ஓநாய் தூக்கி சென்றது என்பதை கண்டறிய முடியவில்லை. அப்போது அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், மூத்தவள் மிகவும் வயது கூடியவளாக இருக்கிறார், இளையவள் வயது குறைந்தவளாக இருக்கிறார், அவள் இன்னொரு குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம், எனவே அந்த குழந்தையை மூத்தவளுக்கு உரியதாக தீர்ப்பளிக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய முடிவு தவறு என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த வழக்கு வரும் பொழுது அவர்கள் மிகவும் ஹிக்மத்தாக செயல்படுகிறார்கள். அவர்கள் அந்த குழந்தையை கொண்டு வந்தவுடன் ஒரு குழந்தைக்கு 2 பெண்களும் தன்னுடைய குழந்தை என்று வாதிடுகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் உண்மையான தாய் என்பதை கண்டறிவதற்காக அவர்கள் அந்த இடத்திலே அறிவுபூர்வமாக ஞானமாக ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார்கள். நான் இந்த குழந்தையை 2ஆக பங்கிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு துண்டை கொடுத்து விட சொல்லும் பொழுது பெற்ற மனம் பித்து என்பார்களே, அந்த 2வது சகோதரி இல்லை இல்லை அது என்னுடைய குழந்தை அல்ல, நான் பொய்தான் சொன்னேன், அதை மூத்தவரிடமே கொடுத்து விடுங்கள், மூத்தவள் அப்படியே பங்கிட்டு தாருங்கள், என்னுடைய மகன் தன்னுடைய பிள்ளை எப்படி ஓநாய் தூக்கி கொண்டு போய் செத்ததோ அது போன்று இந்த குழந்தையும் சாக வேண்டும் என்று அவள் விரும்பினார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹிக்மத்தை பயன்படுத்தி அவர்கள் உண்மையை கண்டறிந்தார்கள். அப்போ கல்விக்கும் ஹிக்மா என்பதற்கும், கல்வி என்பதற்கும் ஞானம் என்பதற்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை தெரிந்திருப்பார்கள், அதை மக்களுக்கு விளக்க தெரியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மாவை அல்லாஹ் கொடுத்திருந்தான், மிகப்பெரிய பேரருள். அப்ப இந்த அருளை பெற்றதற்காக அல்லாஹ் சொன்னா அனிஷ்குருலில்லாஹ், நீங்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள் என்பது சாதாரண அருள் அல்ல, மிகப்பெரிய மார்க்க கல்வி, இம்மையிலும் மறுமையிலும் மனிதனை வழிநடத்தக்கூடிய கல்வி, மறுமையிலே நிரந்தரமாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கல்வி. இந்த கல்வியை தந்ததற்காக நீங்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் துதியுங்கள், இறைவனுக்கு வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள், இறைவனுக்கு நஃபிலான வணக்கங்கள் தஹஜ்ஜத் போன்ற வணக்கங்களை செய்யுங்கள், இதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், வமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, நிச்சயமாக நன்றி செலுத்தக்கூடியவர், அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்காக இறைவனை வணங்கி வழிபடக்கூடியவர், இறைவனை துதிக்கக்கூடியவர், இறைவனுக்கு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர், அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்றி பாராட்டுதலும் அவருக்குரியதுதான். வமன் கஃபர, யாராவது நன்றி கெட்டவர்களாக இருந்தால் ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகிலத்தாரை விட்டு தேவையற்றவன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், வஇத் கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇலுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அவர்கள் செய்த உபதேசம், என்னுடைய மகனே, என்னுடைய பாசத்திற்குரிய மகனே, அன்பு மகனே என்று அழைத்து அவர் சொன்னார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே.
இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது மாபெரும் அநியாயம் என்று சொன்னார். அநியாயம் என்று சொன்னால், லுலும் என்று சொன்னால் ஒருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைப்பதற்கு பெயர் தான் லுலும். ஒருவருக்கு நீதியை முழுமையாக கொடுக்க வேண்டும், அதிலே ஒருவன் குறை வைத்தால், அதிலே ஒருவன் முறைகேடு செய்தால் அநியாயம் செய்து விட்டான். ஒருவரிடம் வாங்கிய தொகையை அதை முழுமையாக திருப்பி கொடுக்க வேண்டும், அதிலே ஒருவன் குறை வைத்தால் அதிலே அவன் அநியாயம் செய்து விட்டான். அதுபோன்று அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகவே படைத்திருக்கின்றேன். அல்லாஹ் நம்மை படைத்ததின் நோக்கம், பூமியை படைத்ததின் நோக்கம், வானங்களை படைத்ததின் நோக்கம், நமக்கு காற்றை தந்ததின் நோக்கம், அல்லாஹ் நமக்கு மழையை பொழிவிப்பதின் நோக்கம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான அருட்கொடை நமக்கு தந்ததின் நோக்கம், அந்த இறைவனை அவனுக்கு அடிபணிந்து அவனை மட்டுமே வணங்கி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், முஆதே, அடியார்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று தெரியுமா? அவர் அல்லாஹ் வ ரசூல் ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நன்கறிந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியார்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்விற்கு கடுகளவு கூட அணு அளவு கூட இணை வைக்காமல் அந்த அல்லாஹ்வை வணங்குவதாகும். அல்லாஹ்விற்கு கடுகளவு இணை வைத்து விடக் கூடாது, அணு அளவு கூட இணை வைத்து விடக் கூடாது. இதை ஒரு அடியான் இவ்வாறு அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அவனை நரக வேதனையில் இருந்து காப்பாற்றுவதாகும், அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பதாகும். மற்ற அறிவிப்பிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, ஐயு தம்பி ஆபம், எந்த பாவம் மிகப்பெரிய பாவம், மிக கொடிய பாவம் எது என்று கேட்கப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த அல்லாஹ்விற்கு நீ இணையை ஏற்படுத்துகிறாய் அல்லவா, அதுதான் மிகப்பெரிய பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஷிர்க் என்பது அவ்வளவு கொடியது. ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த ஒன்று குறை வைத்தாலும் அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவன் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை குறை வைத்து விட்டால் அல்லாஹ் மன்னிக்கலாம், அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். ஒருவன் வேறு இறைவனுக்கு செய்ய வேண்டிய வேறு எந்த விஷயங்களில் குறை வைத்தாலும் சரி அல்லாஹ் மன்னித்து விடலாம், மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது, பாவ மன்னிப்பு தேடாவிட்டால். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனுக்கு இணை வைத்த நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். ஒருபோதும் மன்னிக்க மாட்டான்னு சொன்னால் அவன் மரணிப்பதற்குள் திருந்தாமல் இணை வைப்பு நம்பிக்கையிலேயே இணை வைப்பு நிலையிலேயே அவன் மரணித்து விட்டால் ஒருபோதும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. மறுமை வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு ஒப்பிடும் பொழுது எத்தனை கோடான 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 கோடி ஆண்டுகள் ஆனாலும் மறுமை வாழ்க்கைக்கு முடிவு என்பதே கிடையாது. அந்த முடிவில்லாத வாழ்க்கையிலே ஒருவன் இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டால் அவனுடைய அந்த பாதிப்பை, அந்த கேட்டை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? மறுமையை நம்பிக்கை கொண்ட ஒருவன் இந்த விஷயத்தில் பொடுபோக்காக இருக்க முடியுமா? இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த ஷிர்க் விஷயத்துலதான் அவ்வளவு பொடுபோக்கு. ஏன்னா என்னுடைய பாதிப்பு இந்த உலகத்துல பெரும்பாலும் தெரிய வாய்ப்பில்லை. அல்லாஹ்க்கு இணை வைப்பு நம்பிக்கை உள்ளவர்கள் பல பாதிப்புகளை சந்திக்கிறார்கள். இணை வைப்பதனால்தான் அந்த பாதிப்பு என்பதை அவர்கள் உணரவில்லை. ஆனால் மறுமையில் நேரடியாக அதை உணர்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியே தங்கமாக்கி அல்லாஹ்விடம் கொடுத்தாலும் இணை வைப்பவனுடைய நரக வாழ்க்கை நீங்கி விடாது. இணை வைத்தலுக்கு நேர் எதிரானதுதான் தௌஹீத். ஒருவன் பூமி நிறைய பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை சந்தித்தாலும் அல்லாஹ் கூறுவான், அதைத்துக்கம்பிய குராபிஹா மக்ஃபிரா, மனிதனே நான் உனக்கு பூமி நிறைய மன்னிப்பை உனக்கு தருகிறேன். ஒருவனுடைய பாவ ஏடு 99 பாவ ஏடுகள் இருந்தாலும் நபிகள் சொல்கிறார்கள், 99 பாவ ஏடுகள் இருந்தாலும் ஒரு ஏட்டினுடைய அளவு பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அந்த அளவுக்கு அவனுடைய பாவ ஏடுகள் இருந்தாலும், ஒரு பாவை ஏடுடைய அளவு நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லும் அந்த அளவிற்கு, அதுபோன்று 99 பாவை ஏடுகள் இருந்தாலும் அவன் அல்லாஹ்விற்கு இணை வைக்காவிட்டால் அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் ஒருவன் எவ்வளவு தொழுதாலும், எவ்வளவு நோன்பு நோற்றாலும், எவ்வளவு நன்மைகளை செய்தாலும், எவ்வளவு தான தர்மங்கள் வழங்கினாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டான் என்று சொன்னால்
அவங்களுடைய எல்லா நல்லறங்களையும் இந்த இணை வைத்தல் அழித்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் மிக மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். ஆனா சமுதாயத்துல பாருங்க, இணை வைக்கக்கூடிய காரியங்கள் தான் நம்ம நடக்கக்கூடிய திருமணங்களிலும் சரி, அன்றாவது 2 மாசம் இந்த ரபியுல் அவ்வல் வந்துவிடும் மௌலூத் என்ற பெயரிலே ஒவ்வொரு காரியத்திலும் சில எடுத்துக்கொண்டால் சர்வ சாதாரணமாக இணை வைக்கக்கூடிய காரிய வியாபாரத்திற்காக எத்தனை பேரை வணங்குகிறார்கள். வியாபாரம் செய்யும் பொழுது என்னுடைய பொருளை வாங்கி கொண்டு செல்லுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய ஆசையாக அமையும் என்று வியாபாரத்திற்காக இணை வைப்பு என்று தெரிந்தே பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் பூசணிக்காயை நம்புகிறார்கள், எத்தனை பேர் முருங்கை மரத்திலே செருப்பை கட்டி வைக்கிறார்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா இடங்களிலும் அந்த இணை வைப்பு நம்பிக்கை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் ஊறி போய் கிடக்கிறது. ஆனால் இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்க லஹும், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மகாபெரும் அநியாயம் என்று சொன்னார்கள். தன்னுடைய மகனுக்கு அவர் சொன்னார், மகனுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொன்ன உபதேசம். தன்னுடைய மகனுக்கு சொன்னார், அல்லாஹ் கூறுகின்றான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உபதேசத்தை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான். வஸைனல் இன்சான பிவாலிதை ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன் வஃபிசாலுஹு ஃபி ஆமைன். மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர் குறித்து நாம் உபதேசம் செய்தோம். தாயும் தந்தையும், தாய் தந்தை விஷயத்தை நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள், பெற்றோருக்கு பணிவிடை செய்யுங்கள். பெற்றோர் பணிவிடை என்பது எப்பொழுது துவங்குகிறது? நம்முடைய தாயோ தகப்பனோ அவர்கள் சம்பாதித்துக் கொண்டு அவர்கள் தன் ஆரோக்கியமாக வாழும் பொழுது அவர்களுக்கு நம்முடைய பணிவிடை தேவைப்படாது, நம்முடைய காசு தேவைப்படாது, நம்முடைய ஒத்துழைப்பு தேவைப்படாது. எப்பொழுது பெற்றோர் பணிவிடை, பெற்றோருக்கு ஒருவருடைய பணிவிடை தேவைப்படும். ஒருவர் பெற்றோரை எப்போது அரவணைக்க வேண்டும்? அவர்கள் முடியாத நிலை அடைந்து விட்டால், நோய்வாய்ப்பட்டு விட்டால், அவர்கள் கஷ்டப்பட்டு விட்டால் அந்த பெற்றோரை அரவணைக்க வேண்டும் என்பது இறைவனுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்றும் பெற்றோருக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கின்றான், தீர்ப்பளித்திருக்கின்றான். அந்த இருவருமோ தாயும் தந்தையுமோ இருவரில் ஒருவரோ வயோதிக பருவத்தை அடைந்து விட்டால் பலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து சி என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். பணிவு எனும் இறக்கையை அவர்களுக்காக தாழ்த்துங்கள். வக்ஃபில் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மா, அந்த இருவருக்காக கருணையோடு பணிவு எனும் இறக்கையை தாழ்த்துங்கள். வகுல் ரப்பில் ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா நான் சிறு பிராயமாக இருந்த போது என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு அன்பு காட்டியது போல், பரிவு காட்டியது போல் நீ அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக என்று அல்லாஹ் பிரார்த்திக்க சொல்லித் தருகிறான். சமுதாயத்தை எடுத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ், பெற்றோர்களை பாரமாக நினைக்கக்கூடிய பிள்ளைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறாரா இல்லையா? எத்தனை ஆண் மக்களை பெற்றாலும் வயோதிக பருவத்தில் நம்முடைய கடைய நல்லூரிலே மூத்த மகன் சொல்கிறான் இரண்டாவது தாய், இரண்டாவது மகனிடம் போ, 2வது மகன் சொல்ற 3வது மகனிடம் போ, 3வது மகன் சொல்ற 4 போ, 4 சொல்ற 5 போ. பெற்ற தாயை அலைக்கழிக்கக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் கண் முன்னால் நம்முடைய தெருக்களில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எத்தனை குடும்பங்களில் பெற்ற தாயை கவனிப்பது பெரும் பாரமாக கருதக்கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லையா? லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், தாயின் தந்தை விஷயம் சரியாக நடந்து கொள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாய் தந்தை விஷயத்திலே முதலில் தாயை முற்படுத்துகிறான். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், அவனுடைய தாய் பலவீனத்தின் மேல் பலவீனப்பட்டு கஷ்டத்தின் மேல் கஷ்டப்பட்டு அவனை பெற்றெடுத்தாள். வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், அவனுக்கு பாலூட்டி மலக்க செய்வதற்கு 2 ஆண்டுகள் ஆனது. அனிஷ்குர்லி, எனவே எனக்கு நீ அல்லாஹ்வாகி எனக்கு நன்றி செலுத்து. ஒவ்வொரு காரணத்தையும் உண்டாக்கினவன் தான். குழந்தையாக பிறந்து விட்டால் நமக்கு உண்ண தெரியுமா, சாப்பிட தெரியுமா, பேச தெரியுமா, மலஞ்சலம் கழிக்க தெரியுமா? அப்ப தாய் தந்தை என்ற அந்த உறவை ஏற்படுத்தி ஒருவனை வளர்த்தெடுக்கக்கூடிய, ஒருவன் வளர்வதற்கு, ஒருவன் நல்ல வலிமையான பருவத்தை அடைவதற்கு அல்லாஹ் பெற்றோரை காரணமாக்கி இருக்கிறான். மூல காரணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அனிஷ்குர்லி, நீ எனக்கு நன்றி செலுத்து. வலி வாலிதை, உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்து. நபிகள் நாயகத்திடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலேயே நான் அழகிய முறையில் நட்புறவு கொள்வதற்கு தகுதியானவர் யார்? நட்புறவு என்றால் என்னுடைய எல்லா உதவிகளையும் செய்வது, என்னுடைய செல்வத்தை கொடுப்பது, அவர்களுக்கு ஒத்தாசையாக இருப்பது, நான் அவர்களை பேணி பாதுகாப்பது, இதற்கு மிக தகுதியானவர் யார்?
நபிகள் நாயகம் சொன்னார்கள், உம்முக்க உன்னுடைய தாய். சும்மமன் அடுத்து யார்? உம்முக்க உன்னுடைய தாய். சும்மமன் அடுத்து யார்? அல்லாஹ்வின் தூதரே உம்முக்க உன்னுடைய தாய். சும்மமன் அடுத்து யார்? அபூக்க அடுத்து உன்னுடைய தந்தை. தாய்க்கு 3 அந்தஸ்து நபிகள் நாயகம் கொடுத்தார்கள். தாய் தந்தை என்ற அந்த உறவுக்கு பிறகுதான் அடுத்த உறவு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த பெற்றோர்களை இவ்வாறு கவனிக்க வேண்டும். அந்த பெற்றோர்கள் உனக்கு ஞானம் இல்லாத விஷயத்தில், ஞானம் என்றால் மார்க்க கல்வி, வஹி, குர்ஆன் சுன்னாவிலே அல்லாஹ்விற்கு இணை வைப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவிலே இணை வைத்ததற்கு எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இணைக்கு வைக்காத நிலையில் உன்னுடைய பெற்றோர்கள் இணை வைக்குமாறு சொன்னாலும் அவர்கள் அந்த விஷயத்தில் கட்டுப்பட்டு விடாதே. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விஷயத்தில் அவர்களோடு நீ அழகிய முறையில் நடந்து கொள். சரீரமன் அனாப இலைய, என்னை நோக்கி திரும்பினார்களே நபிமார்கள், நல்லடியார்கள், இணை வைக்காதவர்கள், அவர்கள் எந்த இறைவனையை பின்பற்றினார்களோ அந்த இறைவனையை நீ பின்பற்றி செல் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உபதேசத்தை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், என்னுடைய மகனே, யா புனைய, என்னுடைய அன்பிற்குரிய மகனே, பாசத்திற்குரிய மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவு ஃபீ ஸமாவாத்தி அவு ஃபில் அர்லி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். அல்லாஹ்வுடைய ஞானத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை பற்றி, இறைவனுடைய பார்வை, இறைவனுடைய ஞானம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை பற்றி மகனுக்கு சொன்னார்கள். என்னுடைய மகனே, ஒரு விஷயம், அது ஒரு கருத்தாக இருக்கட்டும், அது ஒரு பொருளாக இருக்கட்டும், இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பா, அது ஒரு விதையாக இருந்தாலும், மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், ஒரு விதையின் தொலியாக இருந்தாலும் சரி, ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரா, அது கற்பாறைக்குள் இருந்தாலும் சரி, அவு ஃபி ஸமாவாத்தி அவு ஃபில் அர்லி, அது வானத்தில் இருந்தாலும் சரி, பூமியில் இருந்தாலும் சரி, யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வந்தே தீருவான். நாம செய்யக்கூடிய நல்லறம், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா, அணு அளவு நன்மை செய்தாலும் அதை அவன் கண்டுகொள்வான் மறுமையில். கடுகளவு, நூலளவு, முடியளவு ஒருவன் தீமை செய்தாலும் அதிலும் அல்லாஹ் அதற்குரிய கூலியும் கண்டு அல்லாஹ்விடம் அவன் கண்டே தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ஞானம் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது, அவனுடைய பார்வை எல்லாவற்றையும் பார்க்கிறது. இந்த அறிவு வந்துவிட்டால் என்னுடைய இறைவன் என்னை ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய பார்வையில் நான் தப்ப முடியாது. என்னுடைய இறைவனுடைய ஞானம் எல்லா இடத்திலும் சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய அறிவு ஒவ்வொரு மூமினுக்கும் வந்துவிட்டால் இறைவனுடைய பார்வை, இறைவனுடைய ஞானம் அது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை வந்துவிட்டால், தோசைகள் உதாரணம்லாம் தேவையா? தர்கா வழிபாட்டுக்கு தோசைகள் உதாரணம் சொல்லுவாங்களா இல்லையா? அவுலியார்கிட்ட அவுலியா நம்மளை பத்தி அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவாராம், டைரக்டா தோசையை மாவை கொண்டு போய் தீல ஊத்துனா தீல ஊத்த முடியுமா? தோசை கிடைக்குமா? இந்த அவுலியா தான் தோசை கல், அவர் தான் இடையில உட்கார்ந்துகிட்டு அந்த கல்லுக்கு மேல மாவை ஊத்தா தோசை கிடைக்கும். அந்த மாதிரி அவுலியாக்கள் சொல்லி முட்டாள்தனமான உதாரணங்களை எல்லாம் சொல்லி இணைவிப்பு காரியங்களை நியாயப்படுத்தக்கூடிய வழிகட்ட கூட்டம் இருக்கிறார்களே. அல்லாஹ் உன்னுடைய இறைவன் யார்? நம்முடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவனுக்கு தெரியாமல் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட விழுவது கிடையாது. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அந்த ரப்புக்கு தெரியாமல் விலகுது. நம்முடைய இறைவன் அப்படிப்பட்டவன். அவனுடைய ஞானத்துக்கு தெரியாமல் இருக்கிறதா? அவனுடைய பார்வைக்கு தெரியாத ஒன்று எதுவும் இருக்கிறதா? நம்முடைய உள்ளத்தில் உள்ளது நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியாதா? நம்முடைய கவலைகள் தெரியாதா? நம்முடைய துன்பங்கள் தெரியாதா? நம்முடைய துக்கங்கள் தெரியாதா? எல்லா நேரமும் அது ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவனாகவும் நிர்வாகம் செய்து கொண்டும் இருக்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு தெரியாமல் இருக்காது. அல்லாஹ் அதை மறுமையில் கொண்டு வந்தே தீருவான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய மகனே, ஆகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டு, தொழுகையை நிலைநாட்டு. தௌஹீதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய இறைவனை பற்றிய அந்த கல்விக்கு அடுத்தபடியாக தொழுகை. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. சமுதாயத்தில் தொழுகையுடைய நிலை எப்படி இருக்கிறது? 5 தொழுகையை பேணி தொழக்கூடிய எத்தனை பேர்?
எப்படி ஒரு கல்லிடம் பேசினால் அந்த கல் எப்படி வாழ்நாள் முழுவதும் சிந்திக்கக்கூடிய திறமை அந்த கல்லுக்கு கிடையாதோ, அது போன்று தொழுகையுடைய முக்கியத்துவம் எவ்வளவு எடுத்து சொல்லப்பட்டாலும் பலருடைய உள்ளங்கள் கற்பாறையை விட இறுகி போய் இருக்கிறது. தொழுகையில் கவனம் செலுத்த சமுதாயமாக இருக்கிறோமே. என்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. மறுமையில் முதல் விசாரணை தொழுகையை பற்றி தான். யா புனைய, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், என்னுடைய மகனே அக்மிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டு. வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், நீ நல்லதை எடுத்துச் சொல். ஒரு மூமின் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் நாம சேரக்கூடிய நண்பர்கள், நம்முடைய ஒவ்வொரு மட்டத்திலும் தாவா என்பது, நன்மை ஏவுதல் என்பது மைக்க போட்டு பேசுறது மட்டும் கிடையாது. ஒரு கணவன் மனைவிக்கு நன்மை ஏவுவன், தீமையை தடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் தடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல்வேறு நேரங்களில், ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குள்ளம் என்பதை காட்டுவதற்காக அவர் கைகளால் அவர்களை செவிச்சை செய்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்ன, ஆயிஷாவே, நீ சொன்ன வார்த்தையை கடலில் கொண்டு போய் கரைத்தாலும் கடல் துர்நாற்றம் பிடித்து விடும். மனைவியை கண்டித்தார்கள். உலகத்திலேயே நேசத்திற்குரியவர் யார் என்று கேட்கும் பொழுது ஆயிஷா என்று அல்லாஹ்வின் தூதர் பதில் சொன்னார்கள். அந்த ஆயிஷா தவறு செய்யும் போது அல்லாஹ்வின் தூதர் கண்டித்தார்கள். தன்னுடைய மகள் தவறு செய்யும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தவறு செய்யும் போது கண்டித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் எல்லா இடங்களிலும் நன்மை எடுத்து சொல்லக்கூடியவளாம், தீமையை தடுக்கக்கூடியவளாம் இருந்தார்கள். வஅமுர் பில் மஅரூஃப், நன்மை எடுத்து சொல். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும், மனைவிக்கு நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும். நாம் ஒரு இடத்துக்கு போறோமா, நமக்கு ஒரு நல்லதை எடுத்து சொல், தீமை நடக்கிறதா, நமக்கு அதை கையால் தடுக்க சக்தி இருந்தால் தடுக்கணும். நம்மளோட பிள்ளை பீடி பிடிக்கிறான், நம்ம கையால் தடுக்க சக்தி இருக்கு, 4 அடியை போட்டு ஏண்டாக பிடிக்கிறோம் தடுக்கலாம். அடுத்த ஒரு பிள்ளைய அடிக்க முடியாது, நம்ம பிள்ளை அடிக்கலாம். கையால் தடுக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல. மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, உங்களை யார் ஒரு தீமையை காண்கிறாரோ அதை தன்னுடைய கையால் மாற்றட்டும், தன்னுடைய கையால் அந்த தீமையை மாற்றட்டும். நபிகள் நாயகம் சொன்னார், ஃபஇல்லம் யஸ்ததி, கையால் மாற்றுவதற்கு இயலவில்லையா, ஃபபில் லிசானி, அவர் தன்னுடைய நாவால் அந்த தீமையை மாற்றட்டும். அதற்கும் சக்தி இல்லை என்றால் அவர் தன்னுடைய உள்ளத்தால் அந்த தீமையை மாற்றட்டும். உள்ளத்திலாவது அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி போய் தீமையை அவர் வெறுக்கட்டும். மார்க்கம் சொல்லி காட்டுது. இது நம்மிடம் இருக்க வேண்டும். மூமின் என்றால் இருக்க வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர், நீங்கள் என்றைக்கு இதை செய்ய ஆரம்பித்து விட்டீர்களோ அன்றைக்கு உங்களை நோக்கி விமர்சன கணைகள் பாயும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் அவர்கள் நுணுக்கமாக பார்ப்பார்கள். சமுதாயத்துல ஏராளமான பெரும் பாவங்கள் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கும். அரசியல் உதாரணம் அவங்க நல்லா தெரியும். அரசியல் லட்சம் கோடி ஊழல் செய்வார்கள். எவனாவது ஒருத்த நான் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டாலும் வச்சுக்கிட்டு பேச்சுக்கு எவனும் யோக்கியம் கிடையாது. அவன் ஒரு 50 ரூபாய் தப்பு பண்ணிட்டா கூட நீ என்ன யோக்கியம் 50 பெருசாக்குவாங்க. லட்சம் கோடி இருக்க அது ஒரு மேட்டராவே தெரியாது. அது மாதிரிதான் நீங்க என்றைக்கு சமூகத்துல நாம நல்ல விஷயங்களை ஏவி தீமையை தடுக்க வந்துட்டோமோ அன்றைக்கு ஒருவன் செய்யக்கூடிய சின்ன சின்ன குறைகள் கூட அது விமர்சனமாக்கப்படும், ஊதி பெரிதாக்கப்படும். ஒரு மூமின் அதில் தளர்ந்து விடக் கூடாது. நபியான அல்லாஹ் லுக்மான் சொன்னார்கள், வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை தொல்லைகளை அல்லாஹ்வுக்காக நீ பொறுமையை மேற்கொள். ஃபஇன்ன ذلك من عزم الامور, அதுதான் வீரமிக்க காரியம், காரியங்களிலேயே மிக வலிமையான காரியம் என்று அவர் சொன்னார்கள். தன்னுடைய மகனுக்கு இன்னும் பல்வேறு உபதேசங்கள், தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்கள் அது மகனுக்கு மட்டும் உரியதல்ல, ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பின்பற்ற வேண்டிய உபதேசங்கள். அவற்றில் இன்னும் பல உபதேசங்கள் இருக்கிறது. அவற்றை நாம் 2வது உரையை சுருக்கமாக காண்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், வலா துஸாயிர் ஹல்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். அவர் சொன்னார்கள், வலா துஸாயிர் ஹல்தக லின்னாஸ், உன்னுடைய முகத்தை மக்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாது. அகம்பாவத்துல ஆணவத்துல சொல்லுவாங்களா இல்லையா,
தன்னை விட அந்தஸ்துல அது பணத்துல செல்வாக்குல குறைந்த ஒருவன் வந்து விட்டால் இவன்லாம் நமக்கு ஈக்குவல் ஆவான்னு சொல்லி அவங்களை அலட்சியப்படுத்தி முகத்தை திருப்புறது. யதார்த்தமா நம்ம திருப்பதை பத்தி எல்லாம் சொல்லல. பெருமை, அகம்பாவம், ஆணவத்தால் முகத்தை திருப்பிக் கொள்வது ஒரு மூமெண்ட் வந்துவிடவே கூடாது. இது அவனை அழித்து நாசமாக்கும். யாருடைய உள்ளத்துல பெருமை வந்துட்டாலும் அழித்து நாசமாக்கும். யாரையும் நாம் அற்பமாக நினைத்து விடக் கூடாது. சில வணக்க வழிபாட்டினாலும் அடுத்தவங்களை அற்பமா நினைப்பாங்க. இவர் கரெக்டா 5 வேளை தொழுவாரு, தொழாதவரை பார்த்து அற்பமா நினைப்பாங்க. அதே போன்று ஒருவர் செல்வத்துல பெருசா இருப்பாரு, ஒரு ஏழையை பார்த்து அற்பமா நினைப்பாங்க. ஒருவருக்கு பெரிய நிறைய கல்வி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களை பார்த்து அற்பமா நினைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே எதை வைத்திருப்பார் என்று வெளி தோற்றத்தை பார்த்து நாம கண்டுபிடித்து விட முடியாது. அல்லாஹ் நபியா சொன்னார்கள், மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர் யதுகுல் ஜன்னah. யாருடைய உள்ளத்துல கடுகளவு அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்ச பிறகுதான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். அப்ப அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், வலா துஸைர் ஹத்தக லின்னாஸ், மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை அகம்பாவத்தால் ஆணவத்தால் பெருமையினால் நீ திருப்பிக் கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியிலே நீ கர்வத்தோடு ஆணவத்தோடு நடக்காதே. நடந்து போகும்போது ஆணவமான நடையில மட்டும் கிடையாது, வாகனத்துல போகும்போது என்னமோ பெரிய பயங்கர வாகனம் என்பது நம்ம வேகமாக ஒரு இடத்துக்கு போறது. நான் 2 லட்சம் ரூபாய் வாகனம் வைத்திருக்கின்றேன், நான் செல்வ செழிப்போடு இருக்கின்ற காட்டக்கூடிய வகையில பூமியில போறது இருக்கு பாருங்க. இதெல்லாம் அல்லாஹ்விடத்துல இறைவன் வெறுக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு காரியம். எல்லாரும் தன்னை திரும்பி பார்க்க வேண்டும், தன்னுடைய செல்வ செழிப்பை பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தால் எவ்வளவு கோடிக்குனாலும் வாகனத்தை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதுல பெருமை நம்மிடம் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்றான், இன்னக லன் தஹ்ரிகல் அர்ல வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே பெருமையோடு நடக்காதீர்கள். இன்னக லன் தஹ்ரிகல் அர்ல வலன் தப்லுகல் ஜிபால தூலா, நீங்கள் பூமியை பிளந்து விட முடியாது. பெருமையை வச்சு பூமியை பெருமை அடிக்கிறதுனால பூமியை பிளந்துட முடியுமா? ஒரு குச்சி இருந்தா கூட சின்ன ஓட்டையை சின்ன பூமியை லேசா ஒரு கோடு போட்டுடலாம். ஒரு மம்மட்டியை வச்சு கூட 4 கொஞ்சம் மண்ணை வெட்டி எடுத்துடலாம். பெருமையை வச்சு என்ன செஞ்சிட முடியும்? பெருமையோடு நடக்கிறதுனால 5 வயசாக லாபம் இருக்குதா? 4 பேருடைய பசியை அடைக்கிறோமா? அது நம்ம கோடியை கொண்டு தந்துருமா? சொர்க்கத்தை தந்துருமா? பூமியை பிளந்து விட முடியாது. தமிழுக்குள் ஜிபால தூளா, அகம்பாவத்துல போறதுனால மலை அளவுக்கு நம்ம பெருசாயிரமா? அப்படியே பெருமையிலே போறான், மலை அளவுக்கு பெருசாயிர முடியுமா? நீ அவ்வளவுதானே. உனக்கு 6 அடினா 6 அடி தான் இருக்க போற, 5.8னா 5.8 தான். அல்லாஹ் தந்த உயரம் தானே இருக்க போகுது. இதுல என்ன அகம்பாவம், இதுல என்ன ஆணவம்? பெண்களை பார்க்கலாம், கொஞ்சம் ஆளு லட்சணமா இருந்துட்டா அதை வச்சு மத்தவங்களை துச்சமா நினைக்கிறது. பணக்காரன் கூட அவ்வளவு பெருமை அடிக்க மாட்டான், பணக்காரன் வீட்டுக்காரி அடிக்கிற பெருமை இருக்கு பாருங்க, அது பயங்கரமா இருக்கு. மத்தவங்களை துச்சமா நினைக்கிறது. வீட்டுக்காரர்கிட்ட கூட அவ்வளவு அகம்பாவம் இருக்காது, ஆணவம் இருக்காது. அவர் பல கோடிக்கு வாரிசு, அவர் ரொம்ப அடக்கமா இருப்பாரு. அவருடைய வாழ்க்கை துணையை பார்த்தோன்னா அவ்வளவு பெருமை. நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எந்த ஒரு பெண்ணும் மற்றொரு பெண்ணை அவர்கள் கேலி செய்ய வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம், ரொம்ப மற்றவங்க துச்சமாக நினைக்க வேண்டாம். நீங்க யார பரிகாசமா நினைக்கிறீங்களோ அவங்க பரிகாசம் செய்யக்கூடிய உங்களை சிறந்தலா இருக்கக்கூடும். அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், தற்பெருமை கொண்டு அடுத்தவங்களை துச்சமா பிறரை துச்சமா நினைக்கக்கூடிய ஆணவக்காரர்கள், அகம்பாவம் பிடித்தவர்கள், அகந்தை நிரம்பியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். உன்னுடைய நடையில் நீ நடுத்தரத்தை கடைபிடி. அடுத்தவங்களை துச்சமா நினைச்சு அகம்பாவமான பெருமை நடையை நீ பூமியில் நடக்காது. யாரா இருந்தாலும் பணிவா பேசு. உனக்கு அல்லாஹ் எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும் ரப்பு தான் தந்திருக்கிறான், அடக்கத்தை கைவிட்டார். அகம்பாவமாக நீ நடந்து கொள்ளாதே. கல்வியினால் அகம்பாவம் வந்துவிட வேண்டாம், அழகினால் அகம்பாவம் வந்துவிட வேண்டாம், எந்த ஒன்றையும் அகம்பாவம் வந்துவிடக் கூடாது. உன்னுடைய நடையிலே நீ நடுத்தரத்தை கடைபிடித்துக் கொள். உன்னுடைய சப்தத்தை நீ தாழ்த்திக் கொள். யாரிடம் பேசினாலும் அவர்களிடம் நீ சப்தத்தை குறைத்து பேசு, அவர்களிடம் அடக்கமாக பேசு, அடக்கமாக நடந்து கொள். கழுதை இருக்கு பாருங்க, கழுதை தான் எப்பொழுது கத்தினாலும் ரொம்ப ஓச்ச சத்தமா தான் கத்தும், அது கேட்கறதுக்கு அருவருப்பான ஒரு சப்தமாக இருக்கும். அப்ப அந்த மாதிரி கழுதையுடைய தன்மை வந்து விடக் கூடாது. அல்லாஹ் லுக்மான் சொன்னார்கள், இன்ன அன்கர் அஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர், சத்தங்களிலேயே மிக வெறுக்கத்தக்கது கழுதையுடைய சத்தம். அது போன்று நீ எங்க பார்த்தாலும் அகம்பாவத்துல கிபுர்ல சப்தத்தை தூக்கி பேசுறது, ஒரு சபையில இருக்கும் பொழுது எல்லோரும் தன்னை விட மட்டமானவர் என்பதை காட்டுவதற்காக சப்தத்தை உயர்த்தி பேசுவது, ஒரு பெரிய சபையில் இருக்கும் பொழுது அடக்கத்தை மீறி தன்னுடைய அகம்பாவத்தை காட்டுவது,
இது ஒரு மூமினிடம் வந்துவிடக் கூடாது என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு உபதேசங்களை அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார்கள். அதை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக, இறைவனுடைய உண்மையான அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.